வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பவுண்ட் கேக் பண்ண போகிறோம். இதை பிரெட் டின்னில் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு அதை ஃப்ளவர் டைப்பில் இருக்கிற ஒரு மோல்டில் அதை செய்ய போகிறேன். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் அதில் பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒன்லி பட்டர் அண்ட் எக் வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 225 கிராம் பட்டர் அதை பவுலில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான் பீட் பண்ணுறேன். இப்போ இதை ஓரளவு ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். அதை அப்படியே பிளெண்டர் வச்சு பண்ணோம்னா ரொம்ப டஸ்ட் மாதிரி வரும். அதனால அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னோட டிப்ஸு. இந்த டைமில் ஓடிஜி நான் ப்ரீ ஹீட்டுக்கு வைக்க போகிறேன். இன்றைக்கி ஓடிஜியில் மட்டும்தான் காட்ட போகிறேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ இதுவும் ஒரு 1 மினிட் அடித்தாச்சு. இதில் முட்டை ஒரு 3 முட்டை. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இனிமே மாவு, அதாவது மைதா மாவு சேர்க்கணும். மைதா மாவு இப்போ 2 கப்பு அப்படின்னா 2 கப்பையும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. 1 கப்பு அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்கணும். இது இந்த கேக்கோட மெத்தட். இப்போ இதில் 1 கப்பு மைதா மாவு, இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். முக்கால் கப்பு பால் வேணும். இப்போ 1 கப்பு மைதா போட்டிருக்கிறேன்னா அதனால முக்கால் கப்பில் பாதி கப்பு இப்போ பால் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். பாதி இருக்கட்டும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் அடுத்த 1 கப்பு மாவு அதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் மீதி இருக்கிற முக்கால் கப்பில் பாதி மில்க் மீதி இருக்கு, அதை சேர்த்துக்கணும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கு பிறகு இன்னொன்று ஆப்ஷனல் ஆல்மண்ட் எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேல தான் வைக்க போகிறேன். இது சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், சுற்றி கேக் இருக்கும். எல்லா கேக்லேயும் பட்டர் பேப்பர் தான் எப்பவும் அதில் வைப்பேன். இந்த தடவை பட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மாவு, மைதா மாவு ஆட் பண்ணி இப்படியே டேப் பண்ணால் எல்லா இடமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதில் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை இதில் ஓரளவு ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது பவுண்ட் கேக்கு. இந்த பவுண்ட் கேக் எப்பவுமே மினிமம் ஹீட்டில் தான் அதை வச்சு பண்ணணும். இப்போ நான் அதை செட் பண்ணிடுறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை கட் பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.